வெல்கம் டு புத்தா டிஎன்பிஎஸ் அகாடமி. இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், வாங்க பார்க்கலாம். ஸோ திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டு 25ஆம் ஆண்டு ஆச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்துனாக்க திருவள்ளுவர் சிலைக்கு ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம்னு பேர் வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குனாக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில். இது 2000 ஜனவரி 1ஆம் நாள் பார்த்தினாக்கா திறக்கப்பட்டுச்சு. இந்த திருவள்ளுவர் சிலை வரைஞ்ச சிற்பியோட பேர் வந்துனாக்க கணபதி ஸ்தபதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, ஒற்றுமை சிலை வந்துனாக்க சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய நினைவாக வச்சுருந்துருப்பாங்க. இது குஜராத்தில் நர்மதா ரிவரில் சாதிப்பேட்டை ஐலாண்டில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி, இது ராமானுஜருடைய சிலை தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் வச்சுருப்பாங்க. அந்தன்னு பார்த்தோன்னா இங்கே சைவ வைணவ மோதல் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில். அப்போது இங்கே இருந்த ராமானுஜர் பார்த்தோன்னாக்கா கர்நாடகா பக்கத்தில் மேல்கோட்டை போயிருந்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டாச்சு ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், இது அம்பேத்கரோட சிலை. எங்கே வச்சுருக்காங்கனாக்கா ஆந்திர மாநிலத்தில் விஜயவாடாவில் நிறுவப்பட்டிருக்கு. அடுத்து ஸ்டாச்சு ஆஃப் பிலீஃப், நம்பிக்கைன்னு சொல்லுவாங்கள்ல, இது லார்ட் சிவாவுக்கு வச்சுருக்காங்க. எங்கன்னா ராஜஸ்தானில். அடுத்து ஸ்டாச்சு ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, கர்நாடகாவில் பெங்களூரில் வச்சுருக்காங்க. அண்ட் தென் ஃபவுண்டர் ஆஃப் பெங்களூர் சொல்லுவாங்கள்ல, யாருன்னா கெம்பே கவுடா. இன்றைக்கி பெங்களூரில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட பேரும் கெம்பே கவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டாச்சு ஆஃப் ஒன்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துனாக்க சங்கராச்சாரியா இருக்கார்ல, அவருக்காக வைக்கப்பட்ட சிலை தான் இந்த ஸ்டாச்சு ஆஃப் ஒன்னஸ் அப்படிங்கிறது. இது மத்திய பிரதேஷில் ஓம்காரேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூப்பா.